ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். முதல்ல எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே கைஸ். நானும் பெண்ணா இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ணா சீரியல் ரிவ்யூ பண்ணிடலாமா? என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாவே சொல்லிடலாம். அதான் நம்ம வெங்கடேஷ் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பார் இல்லையா, அதை நிரூபிச்சு ரத்னா வந்து உத்தமின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து காப்பாத்திருப்பார் இல்லையா தங்கச்சிய. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வெங்கடேஷ் வந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமே நடக்குது. அந்த போராட்டத்துக்கு வந்து யாருன்னா நம்ம சண்முகத்தோட பொண்டாட்டி பரணி மேல எல்லாரும் பழிய போடுறாங்க. முதல்ல வந்து நம்ம ரத்னா மேடம் தான் வாயை திறக்குது. அதாவது எல்லாரும் பரணியை வந்து புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மாமனார்ல இருந்து எல்லாருமே. உடனே வந்து ஆமா ஆமா இது எல்லாமே அவதான் செஞ்சா அப்படின்னு சொன்னோடனே, வெங்கடேஷே அவதானே உள்ள கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி, அப்ப வேணும்னு தான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கா, இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, அவ வந்து தெரிஞ்சுதான் செய்யறா எல்லாத்தையுமே சொல்லி ரத்னா சொல்லி சண்முகம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாரு. அப்படி பேசியிருக்க கூடாது இல்லையா? கட்டின பொண்டாட்டி மேல அது என்ன ஒரு நம்பிக்கை இல்லாத தனம்? நீ தங்கச்சி மேல வந்து பாசம் வச்சிருக்கலாம். பாசம், நேசம், அன்பு, கோசம், பேசம் என்னென்னத்தையோ வச்சிரு, சரியா? உன் 4 தங்கச்சி மேலேயே வச்சுட்டு போ. ஆனா கட்டின பொண்டாட்டின்றவ ஒருத்தி வந்து உன்னோட பாதி, சரியா? ஆனா அவ அவ ரத்னம் சொன்னாலுமே நீ என்ன சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல? அவ அவ வந்து அப்படி நினைச்சு கூட்டிட்டு வரல. அவ வந்து அவன் திருந்திட்டான்னு நினைச்சுதான் அவ கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா அவன் மேல எந்த தப்பு இல்லை. நீ அந்த இடத்துல அடிச்சு பேசணுமா இல்லையா மிஸ்டர் சண்முகம்? எதுவுமே பேசல. தங்கச்சிகளுக்கு சிங்சாங் போட வேண்டியது. அப்புறம் அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படதானே செய்யும். பரணி மனசு, உன் குடும்பத்துக்காக அந்த பொண்ணு எவ்வளவு உழைச்சிருப்பா. சாமி, முதல்ல நம்பிக்கை வைங்கடா. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கையே இல்லைன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது, சரியா? என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாதிரி சண்டை வந்துருது, சரியா? பரணிக்கு சண்முகத்துக்கு எல்லாத்துக்கும் சண்டை வந்து கடைசியில பரணி வந்து அவங்க அப்பா நினைச்ச மாதிரி மிஸ்டர் சவுந்தரபாண்டி அந்த வில்லன் எல்லாம் எதுக்கு இருக்கிறானே தெரியல. இப்படின்னு ஒரு தட்டு சண்முகம் போய் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், செத்தே போயிருவான் அந்த சவுந்தரபாண்டி எல்லாம். ஒரு கிழவனை போட்டுக்கிட்டு கிக்கின்னு இழிச்சுக்கிட்டு அவன் ஒரு வில்லன் சொல்லிட்டு என்னடா இதெல்லாம்? ஒரு தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நல்லபடியா புருஷங்களோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீயும் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க குடும்பம் நடத்தி அந்த மாதிரி நாடகம் எடுப்பாங்கன்னு பார்த்தா, எப்ப பார்த்தாலும் அந்த சவுந்தரபாண்டி கிக்கின்னு எல்லா வேலைத்தனத்தையும் பண்ண வேண்டியது பச்சோந்தியாட்டம். அவங்க அக்காக்காரி வேற கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறான். சரி, என்ன நடக்குது அதுக்கப்புறம்? பரணி வந்து வீட்டை விட்டு அவங்க அப்பா நினைச்ச மாதிரியே வீட்டுக்கு போயிடுறாளா, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறா சவுந்தரபாண்டி வீட்டுக்கு, சரியா? அப்புறம் இவங்க போய் பெட்டி படுக்கையில இவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டு அங்க போய் சவுந்தரபாண்டி தான், இது சண்முகம் தான் வந்து வீட்டு வாசல்ல வந்து போட்டு போனான்னு சொல்லி பொருளியை கிளப்பி விட்டு சண்டையை மூட்டி விட்டு கடைசியில எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி நீ போய் பேசு, அவ கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லி சண்முகத்தை ஹாஸ்பிட்டல் அனுப்புறாங்க. அங்கேயும் பரணி வந்து அவ்வளவு தூரம் பேசுறாப்புல. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசினது எல்லாமே. எனக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா நீ என்னை ஒரு வார்த்தை சொன்னா என்னால அதை தாங்க முடியாது சண்முகம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. உடனே நான் இந்த மாதிரி வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு எனக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அவங்க அப்பா சொன்னது வந்து அவளுக்கு தெரியாது இல்லையா? சவுந்தரபாண்டி சொன்னது வந்து இவளுக்கு தெரியாது. தெரியாம தான் என் பரணி பேசிட்டு இருக்கிறா. தெரிஞ்சிச்சுன்னா இவ கண்டிப்பா போக மாட்டான். சரி அப்படின்னு சொன்னோடனே சண்முகத்துக்கு ஷாக் ஆயிருது. உடனே வீட்டுல வந்து வண்டியை கூட நிப்பாட்ட முடியலையாமா, அவ்வளவு சோகமாமா. வண்டியை கீழே போட்டுட்டு உள்ள வந்து அப்படியே சேர்ல உட்கார்றாப்புல. உடனே வந்து நம்ம ரத்னாவும் அந்த துர்காவும் இருப்பாங்க இல்லையா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு என்ன அவ்வளோ இதா, நீ இனி போகாதண்ணே, நீ கெஞ்சாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலையே சண்முகத்துக்கு கோவம் வந்துருது. என்ன சொன்ன? பேசக்கூடாது, கெஞ்சக்கூடாதா, போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருக்காங்க எபிசோட. நம்ம நினைச்ச மாதிரியே அண்ணா ஸ்பெஷல் எபிசோடு இந்த வாரம், அதாவது நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாம் கைஸ், சரியா? முருகனுக்கு பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணி பண்ணி பரணியை வந்து வெளிநாடு போகக்கூடாம தடுத்து 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிட்டு யார் தடுத்தாலும் நான் கண்டிப்பா வெளிநாடு போய் தான் தீருவேன்னு சொல்லி பரணி துணிமணிலாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆட்டோல போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இடையில இங்க வந்து நம்ம போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கு வந்து மயக்கம் போட்டு விழுகுறாங்க. முருகன் அருளால ஏதோ மாசமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, சரியா? ஓகே, பார்க்கலாம்.